are going to see electrocardiogram. Okay. இப்போ எலக்ட்ரோகார்டியோகிராம்னா என்னது? நம்மளோட ஹார்ட்ல நடக்கிற எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோகார்டியோகிராம். கார்டியோனா ஹார்ட் இல்லையா? அப்போ இந்த கிராம்னா என்னது? கிராஃப்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேவா? தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோகார்டியோகிராம். அப்போ இந்த எலக்ட்ரோகார்டியோகிராம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இசிஜி. என்ன சொல்லுவோம்? இசிஜி இல்லாட்டினா இகேஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்லாட்டினா நம்மளுக்கு செஸ்ட் பெயினா இருக்குன்னா நம்ம டாக்டர் போனோம்னா என்ன சொல்லுவாங்க? இசிஜி எடுத்து பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது? எலக்ட்ரோ கார்டியோகிராம். இந்த கிராம்னா என்னன்னு சொன்னா இந்த கிராப்ஸ் வடி, இந்த கிராப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இது பேர் இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம். இந்த எலக்ட்ரிக்கல் ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்றதுக்கு தான் இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாம நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கா ஹார்ட்ல அப்படின்னு சொல்லி அதை டயக்னைஸ் பண்றதுக்கு, டயக்னைஸ்னா என்னது, ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் வந்துட்டு இந்த இசிஜி வந்து என்ன பண்ணுவோம், வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த இசிஜில வந்துட்டு இசிஜியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் இன்வெசிவ் டெஸ்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நான் இன்வெசிவ் டெஸ்ட். ஓகேவா? இப்போ இதுல இன்வெசிவ் டெஸ்டும் இருக்கு, நான் இன்வெசிவ் டெஸ்டும் இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க இன்வெசிவ் டெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம், அப்பதான் இந்த நான் இன்வெசிவ் டெஸ்ட்னா என்னன்னு தெரியும். இன்வெசிவ் டெஸ்ட்னா என்னன்னா நம்ம பாடியில இருக்க ஸ்கின்னை கட் பண்ணியோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம பாடிக்குள்ளார இன்சர்ட் பண்ணியோ ஒரு டிசீஸை பத்தி டயக்னைஸ் பண்றது இன்வெசிவ் டெஸ்ட் மெத்தட். இப்போ நமக்கு இசிஜி என்னது? நான் இன்வெசிவ் டெஸ்ட் மெத்தட் தானே. நம்மளோட அப்பர் பாடியில அந்த இசிஜி ஃபைண்ட் அவுட் பண்ற அந்த கிராஃப் வயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க இல்லையா? இப்ப அடுத்து என்னதுன்னா இந்த இசிஜில 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கு. எப்படி வந்து இந்த எலக்ட்ரோகிராம் வந்துட்டு ஒர்க் பண்ணுது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு. அது என்னன்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது பி வேவ், அடுத்து QRS காம்ப்ளெக்ஸ், அடுத்து என்னதுன்னா த டி வேவ். ஓகேவா? இப்போ இந்த பி வேவ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏட்ரியல் டீபோலரைசேஷன் வந்துட்டு இதுல ரெப்ரசென்ட் ஆகும். என்ன ஆகும்? ஏட்ரியல் டீபோலரைசேஷன். ஐ வில் ஷேர் த ஒயிட் போர்டு. ஓகே, choose the colors. Okay. ஒயிட் ஸ்கிரீன் தெரியுதா? சம்டைம்ஸ் சம் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் ஆயிருது இல்ல, அதனால. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பி வேவ். என்னது? பி வேவ் இல்லையா? இசிஜில இருக்க எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இசிஜில இருக்க இது. இப்போ இந்த பி வேவ்ல என்ன நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்னா ஏட்ரியல் டீபோலரைசேஷன் வந்து நடக்கும். என்ன நடக்கும்? ஏட்ரியல் டீபோலரைசேஷன். சரி, ஓகேவா? இப்போ இத டீபோலரைசேஷன் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா உங்களுக்கு? நாம இந்த டீபோலரைசேஷன் இதே மாதிரி சேம் வேர்டு நம்ம எங்க படிச்சிருக்கோம்னா லாஸ்ட் கிளாஸ்ல தான் படிச்சோம். ஹைப்பர் போலரைசேஷன் இல்லையா? இப்போ அந்த ஹைப்பர் போலரைசேஷன் என்ன சொன்னோம், நம்மளோட மசில் அந்த ஏட்ரியா இருக்கட்டும் இல்ல வெயின்ஸ்ல போற அந்த மசில்ஸ்ல சேஞ்சஸ் என்ன சேஞ்ச் பண்ணும், அதோட பாசிட்டிவிட்டியை மாத்தி நெகட்டிவிட்டியா வந்துட்டு அது என்ன பண்ணும், மாத்தும் இல்லையா? அப்போ மசிலோட கன்ட்ராக்ஷன், இப்போ நம்ம ஹார்ட் பிளட் வெசல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன ஸ்மூத் மசில் தானே. அப்ப அது என்ன பண்ணும், அது வைடர் ஆகும் இல்லையா? வைடர் ஆகுறது அதோட பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப அது என்ன பண்ணுன்னா நேரோ பண்ணும், ஒழுங்கா வந்துட்டு பிளட் ப்ரெஷர் அந்த பிளட் ஃப்ளோ வந்து பண்ணாது. அதெல்லாம் நெகட்டிவா பண்றது என்னது? ஹைப்பர் போலரைசேஷன் படிச்சோம். இப்போ ஏட்ரியல் டீபோலரைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து என்ன பண்ணும்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஆல்ரெடி சொன்னோம்ல, இம்பல்சஸ் இல்லையா? இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் என்ன பண்ணும்னா எங்க பாஸ் அவுட் பண்ணும்னா எஸ்ஏ நோட்ல இருந்து, நம்ம ஆல்ரெடி இது நிறைய டைம் படிச்சிட்டோம் இல்லையா, எஸ்ஏ நோட்ல இருந்து எங்க போகும், ஏட்ரியாக்கு போகும். ஏட்ரியால இருந்து எங்க போகும், ஏவி நோடுக்கு வந்துட்டு போகும். இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் என்னது, ஏட்ரியல் டீபோலரைசேஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த பி வேவோட வேலை அது என்ன நடக்கும்? பி வேவ்ல
ஏட்ரியல் டீபோலரைசேஷன் நடக்கும். ஏட்ரியல் டீபோலரைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் என்ன வந்து பாஸ் பண்ணும். எங்க இருந்து? எஸ்ஏ நோட்ல இருந்து ஏட்ரியாக்கு, ஏட்ரியால இருந்து ஏவி நோடுக்கு என்ன பண்ணும்? பாஸ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்பெசிபிக்கா இது வந்து நம்ம ஏட்ரியல் டீபோலரைசேஷனா இந்த வேலை பாக்குதுன்னு. அப்போ போலரைசேஷன் என்ன நம்மளுக்கு தெரியணும்ல. இந்த போலரைசேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த செல். ஓகேவா? இப்ப என்ன ஆகுனா ஒரு செல் இருக்குன்னா அதுல இந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் வந்து என்ன ஆகும்? பாஸ் ஆகும்னு சொன்னா அப்ப இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் பாஸ் ஆகுறப்போ இந்த வித்தின் த செல்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் இல்லையா? அந்த வித்தின் த செல்குள்ள நடக்கிற சேஞ்சஸ்க்கு எது ரெஸ்பான்சிபிள்னா இந்த டீபோலரைசேஷன். அதனாலதான் இதுக்கு பேரு டீபோலரைசேஷன் சொல்றோம் இல்லையா? அப்போ ஏட்ரியல் டீபோலரைசேஷன் என்ன பண்ணுது? இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோட்ல இருந்து ஏட்ரியா கொண்டு போகுது, ஏட்ரியால இருந்து ஏவி நோடுக்கு கொண்டு போகுது. அப்ப இது ஒரு சேஞ்சஸ் தானே. இதுதான் வந்துட்டு என்னதுன்னா பி வேவ்ல நடக்கிற முக்கியமான ஆக்டிவிட்டி. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், QRS காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னது? QRX காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அதானே மேம் QRS காம்ப்ளெக்ஸ்னா இது QRS வேவ்ஸ். நம்ம பாடியில ஹார்ட்ல நடக்கிற இந்த சர்க்குலேஷன்ஸ்ல QRS சொல்லி 3 வேவ்ஸ் இருக்கு. அந்த 3 வேவ்ஸ் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா கம்பைன்ட் ஆகி ஒரு ஆக்ஷனை வந்து என்ன பண்ணுது? இது வந்து இனிஷியேட் பண்ணுது. ஓகேவா? இந்த QRS காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும்னா இப்போ நம்ம எங்க எங்க வரைக்கும் வந்து இந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் வந்திருக்கு? ஏவி நோடு வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த QRS காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும்னா ஏவி நோட்ல இருந்து ஏவி பண்டலுக்கு அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து எடுத்துட்டு வரும். ஓகேவா? அப்ப இந்த ஏவி பண்டல் என்ன பண்ணும்? குர்கின்ஜி ஃபைபருக்கு என்ன பண்ணும்? இதை வந்துட்டு எடுத்துட்டு போகும். எங்க எடுத்துட்டு போகும்? ஆல்ரெடி இதை நம்ம நல்லா பிரீஃப்லி நம்ம பார்த்துட்டோம். அதனால ஐ எம் சிம்பிளி டெல்லிங் த டெஃபினிஷன்ஸ் லைக் தட். ஓகேவா? குர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு எடுத்துட்டு போய் அதனால லெஃப்ட் அண்ட் ரைட் குர்கின்ஜி ஃபைபரா பிரிஞ்சு 2 வென்ட்ரிகளுக்கும் எடுத்துட்டு போயிடும் எலக்ட்ரிக் இம்பல்சஸ். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா QRS காம்ப்ளெக்ஸ் சொல்லி நாம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த டி வேவ். ஓகேவா? டி வேவ் என்ன வேலை பார்க்கும்னா வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் பார்க்கும். இப்போ பி வேவ் என்ன பார்க்கும்னு சொன்னோம் நம்ம, அது வந்துட்டு ஏட்ரியல் டீபோலரைசேஷன் வந்துட்டு பார்க்கணும் சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த டி வேவ் என்ன பண்ணும்னா சூஸ் த பென்சில் கலர். ஓகே, இப்போ டி வேவ் இல்லையா? இந்த டி வேவுக்கு என்ன வேலை பார்க்கணும்? அந்த டி வேவ் வந்து வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் வந்து பார்க்கும். என்ன வேலை? ஓகேவா? இங்க என்ன வேலை நடக்கும்? வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் வந்துட்டு நடக்கும். ஓகேவா? இப்ப நாம வந்து ஆல்ரெடி ஏட்ரியா டீபோலரைசேஷன் பார்த்தோம் இல்லையா? அப்ப இதுல ஏன் மேம் வந்துட்டு வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏட்ரியா டீபோலரைசேஷன் நடக்கும்போது வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் அப்பதான் நடக்கும். அப்போ இந்த ஏட்ரியா டீபோலரைசேஷன் வெளியில தெரியுறப்போ இந்த வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் நமக்கு தெரியாது. இங்க வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் டி வேவ்ஸ்ல நடக்கிறப்போ இந்த ஏட்ரியா ரீபோலரைசேஷன் என்ன பண்ணும்? அதே டைம்ல தான் நடக்கும். அப்போ இந்த ஏட்ரியா ரீபோலரைசேஷன் வந்துட்டு இதுல என்ன ஆகாது? நமக்கு தெரியாது. டசன் சி. ஓகேவா? இதுல எந்த மெத்தட் வந்து இதுலயும் வந்துட்டு இன்வால்வ் ஆகுதுன்னா QRS மெத்தட் தான் இந்த இதுக்குள்ளயும் டி வேவ்க்குள்ளயும் என்னது வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. இப்ப ரீபோலரைசேஷன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம்ல. நம்ம டீபோலரைசேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். அப்ப ரீபோலரைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஹார்ட் செல்ஸ்ல ஃபங்க்ஷன் ஆனிச்சு. அப்ப டீபோலரைசேஷன் என்ன சொன்னேன்? வித்தின் த செல்குள்ள இந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணுதோ அதோட வித்தின் த செல்குள்ளார அதை வந்து நம்ம டீபோலரைசேஷன் படிச்சோம். இப்போ ரீபோலரைசேஷன் என்னன்னா இந்த ஹார்ட் செல்ஸ் இல்லையா, இந்த ஹார்ட் செல்ஸ் என்ன பண்ணும்னா இந்த டீபோலரைசேஷன் முடிஞ்சு அதோட ரெஸ்டிங் பீரியடுக்கு போகும். எங்க போகும்? ரெஸ்டிங் பீரியடுக்கு போகும். அதுக்கு பேர் தான் ரீபோலரைசேஷன் அர்த்தம். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம புரிஞ்சுதா? எனி டவுட்? நோ. தென் லெட்ஸ் கோ அதர் one. I'll share this PPT. Okay.
இப்போ பாத்துட்டோமா வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன்லாம். நெக்ஸ்ட் ஒன்னு எங்க போக போறோம்னா கார்டியாக் அவுட்புட். இங்க போறோம். ஸ்கிரீன் தெரியுதா? பிபிடி ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. பிபிடி ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே தெரியுது மேம். எஸ். நெக்ஸ்ட் வில் கோயிங் டு சி நான் இப்ப வந்து இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம் பார்த்தோம் இல்லையா, இசிஜி எப்படி டெஸ்ட் எடுக்கிறாங்க. சி இது வந்துட்டு அந்த நான் இன்வெசிவ் மெத்தட் இல்லையா. இது வந்து நம்ம பாடி பார்ட்டுக்குள்ளார இன்டர்னல் வித்தின் இன்சைடு த மசில் எதுவுமே பண்ணல, வெளியில அந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இது பண்ணி இசிஜி வந்து மெஷர் பண்றாங்க. இங்க பாருங்க ஏட்ரியல் டீபோலரைசேஷன். இதுதான் என்னது நான் சொன்ன பி வேவ். பி வேவ் என்ன பண்ணும் நான் சொன்னேன், ஏட்ரியல் டீபோலரைசேஷன். அது என்ன பண்ணும், இந்த பிளட் ஃப்ளோ போகிறப்ப அதுல இந்த விஸ்தின் த செல்ல நடக்கிறது இல்லையா. அடுத்து என்ன இருக்கு, வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் QRS. QRS என்ன சொன்னேன், இந்த 3 வேவ்ஸ் இல்லையா, அதான் இந்த 3 வேவ்ஸும் அந்த ஃபங்க்ஷன்ல இன்வால்வ் ஆகுது இல்லையா. அப்ப QRS என்ன ஒர்க் பண்ணுது சொல்லுங்க பாப்போம். இந்த QRS என்ன பண்ணும், ஏவி நோடுல இருந்து ஏவி பண்டலுக்கு எலக்ட்ரிக் நோட்ஸ் எடுத்துட்டு வந்து ஃப்ருக்கின்ஜி பைருக்கு போய் எதை பண்ணும், ரெண்டா செப்பரேட் ஆகி எங்க போகும், வென்ட்ரிக்கிளுக்கு போகும்னு சொன்னோம் இல்லையா. அடுத்து எஸ்டி. எஸ்டினா என்னது, வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன், எஸ்டி செக்மெண்ட் இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் எங்க நடக்குது, இந்த டீல டி வேவ்ஸ்ல நடக்குது இல்லையா. ரீபோலரைசேஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, ரெஸ்டிங் பீரியட்குள்ள போகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ட்ராக்ஷன் போய் அப்புறம் என்னது ரெஸ்டிங் பீரியட் போய் அது அப்படியே ரெஸ்டிங் பீரியட் போச்சு. அடுத்து பிஆர் இன்டர்வல் இல்லையா, ஏவி டிலே. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, ஏவி நோடு வந்துட்டு என்ன ஆகுது, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் ஆக்ஷன் வந்து இந்த இடத்துல டிலே ஆகுது. மறுபடியும் என்ன ஆகுது, கண்ட்ராக்ட் சேம் என்ன வேவ் வந்து பாஸ் ஆகுது, QRS வேவ் இல்லையா. அப்போ அடுத்து அதே மாதிரி சேம் இட்ஸ் ஹேப்பன்ட். இங்க என்ன நடந்துச்சு அதே தான் கண்டினியூஸா என்ன பண்ணுவோம் இதுல நடக்கும். QRS ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரும், அடுத்து QT இன்டர்வல் வந்துட்டு வரும் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன்ல. நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து என்னது